யாரு இப்படி ஒரு கோடு இப்படி 3 கோடு இப்படிலாம் போட சொன்னா? இப்படி தானே போட சொல்லுவா. இப்படி யாரு கோடு போட சொன்னா அப்படின்னு கேட்டால் ஒத்துப்பேல. தேங்காய் உடைக்கிறது அந்த காலத்துலலாம் தெருவுக்கு தெருவு பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, 1008 தேங்காய், இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா, எங்கேருந்து வளர்ந்ததே தெரியல. அதனாலதான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நமக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல 108 தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லி இருக்கா நான் ஒத்துக்கிறேன். எந்த சாஸ்திரத்திலயும் இல்ல. உடனே நீங்க குமுதத்துல இருக்கு, கல்கியில இருக்கு, தீபாவளி மலர்ல இருக்குலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பா துஷ்யந்த் ஸ்ரீதர், வணக்கம் துஷ்யந்த் ஸ்ரீதர். நீங்கள் இப்போ சொல்கிறது கரெக்டு. இந்த தேங்காய் உடைக்கிறது 108 தேங்காய் உடைக்கிறது மூட நம்பிக்கை, யார் சொல்லி கொடுத்தானே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. உங்களுக்கு இங்கே 2 கோடு போட சொல்லி யார் சொல்லி கொடுத்தாங்க? இங்கே கோடு போடுறீங்களே, நாங்கள் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் கோடு போடுறீங்கன்னு சொல்ல முடியுமா? அது திருமணம்னு எவ்வளோ மரியாதையாக சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இதையே நீங்கள் மூட நம்பிக்கைங்கும்போது ஆடு வெட்டி கொடுக்குறாங்க, சேவல் வெட்டி கொடுக்குறாங்க, ஒரு உயிரினத்தை வெட்டுறீங்களே அப்படின்னு ஏதான ஒரு வீடியோவில் சொல்கிறீங்களா? ஏன்னா அவங்க கண்டபடி உங்களை திட்டுவாங்க. அவங்களுக்கு அது நம்பிக்கைன்ட்டு விட்டுறோம், ஒரு உயிரே போகிறது. இப்போ தேங்காய் உடைக்கிறதுல யாரும் சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறீங்களே, இதுவும் ஒரு பலி தான். தேங்காயும் போடுறது ஒரு பலி தான் போடுறது. உயிர் பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காவை பலி போட்டால் அது தடைகள் நீங்கும். கண்டிப்பாக அந்த விக்ஞானம்லாம் நீங்கும். பிள்ளையாரை நினச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பயணம் செய்கிறோன்னாக்க அப்போ தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பினா அந்த பயணம் நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். இது இத்தனை நாளாக உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. இது பெரியவர்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே பண்ணுறது. இது யாரும் சொல்லி கொடுத்தாங்க தெரியல அப்படிங்கிறீங்க. இப்போ இதை யார் சொல்லி கொடுத்தாங்க? நான் இப்போ போடுறேன் பாருங்க. சசங்கசக்ரம் சகிரீடகுண்டலம் சபீதவஸ்திரம் சரசீருஹேக்ஷணம் சஹாரவக்ஷஸ்தலசோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம். தெய்வீகத்தால் நெய்தது நம் கலாச்சாரம். ராமராஜ் பஞ்சகச்சம் நமது கலாச்சாரம், நமது பெருமை. சாதாரணமாக உபன்யாசம் பண்ணுறவாள்லாம் எல்லாரும் வேஷ்டி கட்டிக்கோங்கோ, பஞ்சகஜம் கட்டிக்கோங்கோ, நல்லது வேஷ்டி கட்டிக்கோங்கோ, இந்த அரட்ராயர்லாம் போடாதீங்க அப்படின்லாம் சொல்லி உபன்யாசம் பண்ணி நம்ம இந்துக்கள்லாம் நீங்கள் எல்லாருமே வேஷ்டி கட்டிக்கங்க, அது நல்லது. சயின்டிஃபிக்காக என்ன நல்லதுன்னா அந்த பேண்டீஸ் இறுக்கி அது நம்மளுடைய குழந்தைகள் பிறப்புக்கு ஆபத்து விளைவிக்கும். அதனால இந்த செந்தில் ராயர் மாதிரி போட்டுக்கோங்க, வேஷ்டி நல்லா கட்டிக்கங்க, பஞ்சகஜம் கட்டிக்கங்கன்னு உபன்யாசத்தில் நல்லபடியாக அது பெருமாளுக்கு பிடிச்சது, அது இறைவனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் காசுக்காக விளம்பரம் கொடுக்குறீங்கல்ல. எந்த உபன்யாசகர்களும் இது வரைக்கும் விளம்பரம் கொடுத்து நான் பார்த்ததில்ல. எந்த உபன்யாசரும் இது மாதிரி காசுக்காக விளம்பரம் கொடுத்து பார்த்ததில்ல. இது யாரும் சொல்லி கொடுத்தாங்க துஷ்யந்த்? இது யாரும் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள். தேங்காய் உடைக்கிறதுலாம் மூட நம்பிக்கை அப்படின்னு போட்டேல் பாருங்க, அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. துஷ்யந்த், நீ ஏன் கோடு போட்டுக்கிற? ரோடு போடவா? யார் இப்படி ஒரு கோடு இப்படி 3 கோடு இப்படிலாம் போட சொன்னா? இப்படி தானே போட சொல்லுவா. இப்படி யார் கோடு போட சொன்னா அப்படின்னு கேட்டால் ஒத்துப்பேல. தேங்காய் உடைக்கிறது அந்த காலத்துலலாம் தெருவுக்கு தெருவு பிள்ளையார் கோயில் இருக்கும். இப்பயும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. தேங்காய் சதுர்னு சொல்லி தேங்காவை நடு தெருவில் உடைச்சாலும் மக்கள் குழந்தைகள்லாம், சின்ன குழந்தைகள்லாம் தான் தேங்காய் எடுக்கும். அப்போ அந்த ஒரு பக்தி வளரும், ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு பப்ளிக் கூச்சம் போகும். எல்லா குழந்தைகளும் எடுக்கும், ஏழை எளியவர் எல்லா குழந்தைகளும், பணக்கார குழந்தைகள் எல்லாம் விளையாட்டாக எடுக்கும். முடியாதவங்கெல்லாம், தனக்கு சாப்பாடு கிடைக்காதவங்களான்னு எடுப்பாங்க. அது ஒரு மற்றவர்களுக்கு உணவாக இருக்கும். நாய் எடுத்துன்னு போகும், பூச்சிகள் சாப்பிடும். இது மாதிரி பரந்த மனப்பான்மைக்காக தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டயத்தில் பண்ணும்போதும் அது பரந்த மனப்பான்மைக்காக தான் பண்ணுறதை வழிய மூட நம்பிக்கைக்காக பண்ணுறது இல்லை. இந்து மதத்திலேயே பண்ணுறது அத்தனையுமே மூட நம்பிக்கைக்காக பண்ணுறதே இல்லை. இந்து மதத்திலேருந்து மாறி போன மதத்தில் கூட அவங்க கூட நம்மளோட விளக்கேற்ற ஆரம்பிச்சுட்டாங்க, மல்லிகைப்பூ போட ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் தேங்காய் எல்லாமும் உடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அது பாரம்பரியம், நம்மளுடைய பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தது. அது நல்ல விஷயந்தான். வேணால் ஒரே டயத்தில் 108 தேங்காய் உடைச்சி கையை உடைச்சிக்காதீங்கன்னு வேணால் சொல்லுங்கள். அது அவங்க இஷ்டம். அவங்க தெம்பாக இருக்காங்க, 108 தேங்காய் உடைக்கிறாங்க. அதிலெல்லாம் எந்த ஒரு இந்து மதத்தில் பண்ணுற அந்த நம்பிக்கையான விஷயத்தை மூட நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க. உடல் வருத்தி பண்ணுறத வேணால் நீங்கள் எதை வேணாலும் சொல்லிக்கங்க. இது மற்ற உயிருக்கு கொடுக்குற விஷயமா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சொல்லாதீங்க, அது தடுக்கிற மாதிரி ஆகும். இப்போ இந்த பஞ்சாகாச்சம் கட்டிக்கிற அந்த விளம்பரத்துலேருந்து வெளியில் வாங்க. உபன்யாசர் யாருமே விளம்பரம் கொடுப்பது இல்லை. உபன்யாசரில் முதன் முறையாக, இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே முதன் முறையாக பஞ்சகஞ்சத்திற்கு ராம்ராஜிடம் காசு வாங்கி கொண்டு உபன்யாசம் செய்யும் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களே, தயவு செய்து தேங்காய் சதுர் போடுவது, அதுக்கு சதுர்னே பேர், சதுர் போடுவது ஒரு மூட நம்பிக்கை என்று கூறாதீர்கள். நீங்கள் எப்படி நைஸாக இந்த சைவம் வைணவத்துக்கு வரீங்க, உங்கள் இதில் தும்பிக்கை ஆழ்வார்னு வச்சுருக்கீங்க பிள்ளையாரை, அந்த பிள்ளையாருக்கு தான் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். கொஞ்சம் துஷ்யந்தம். நமது கலாச்சாரம் நமது பெருமை.